பெரியவர்கள் எல்லாம் வீற்றிருக்கும் சபை, மகா முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வீற்றிருக்கும் வித்தைகள் அரங்கேறுகின்ற சபை. அங்கே ஒருவன் கோபத்தோடு தோள் தட்டினான். எல்லோரும் ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தார்கள். அங்கே ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு பெயர் கர்ணன். கர்ணனை பற்றி எல்லோருக்கும் தெரியும். குந்தி தேவி முன்பொரு காலத்தில் முனிவர் ஒருவருக்கு சேவகம் செய்கின்ற பொழுது அவர் கொடுத்த மந்திரத்தை உண்மைதானா என சோதித்து பார்க்க போய் அக்கணமே ஒரு குழந்தையை பெறுகின்றார். பின்பு அக்குழந்தையை ஒரு பேழைக்குள் வைத்து ஆற்றில் விடுகிறார். அக்குழந்தையை ஒரு தேரோட்டி எடுத்து வளர்க்கின்றார். அவன்தான் கர்ணன். மகாபாரதத்திலேயே மிகவும் பரிதாபத்திற்குரிய கதாபாத்திரம் என்றால் அது கர்ணன் தான். தாய் கைவிட்டார், சூரிய பகவானான தந்தையும் கைவிட்டார், இறுதியில் குருவும் கைவிட்டார். அந்த கதையையே நாம் இன்று பார்க்க போகிறோம். கர்ணன் சூரிய புதல்வன் அல்லவா, மிகவும் ஆற்றல் நிறைந்தவன். அவன் ஒரு முறை பரசுராமரிடம் வில்வித்தை கற்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் பரசுராமரோ அந்தணர்களை தவிர வேறு யாருக்கும் வில்வித்தை கற்றுத்தர மாட்டேன் என்று சத்தியம் பண்ணிவிட்டு இருந்தார். ஆனால் கர்ணனுக்கு வில்வித்தை அவரிடமே கற்க வேண்டும் என்று பசி இருந்தது, அர்ஜுனனை போல. அதற்காக பூநூல் ஒன்றை போட்டுக்கொண்டான். பரசுராமர் முன் போய் நின்று தனக்கு வில்வித்தை கற்றுத்தருமாறு கேட்டான். பரசுராமரும் இவனை அந்தணர் என நம்பி பல வித்தைகளை கற்றுக் கொடுத்தார். இவன் வித்தை பயின்ற விதத்தை பார்த்து பரசுராமருக்கு மிகவும் பிடித்த சீடர்களில் ஒருவன் ஆனான். ஒரு நாள் பரசுராமர் களைத்து போய் உறங்குவதற்காக வந்தார். அப்பொழுது கர்ணனோ, குருநாதா, நிலத்தில் உறங்க வேண்டாம், எனது மடியில் உறங்குங்கள் என கூறினார். குருநாதருக்கும் மகிழ்ச்சி. அவரும் அவனது மடியில் படுத்து உறங்கினார். நன்கு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது எங்கேயோ இருந்து ஒரு காட்டு வண்டு பறந்து வந்தது. கர்ணனது வீரத்தாலும் பராக்கிரமத்தாலும் கர்ணனது தொடை மரம் போல காணப்பட்டது. அத்தொடையை கண்ட வண்டு மரம் என்று நினைத்து துளைக்கத் தொடங்கியது. கர்ணன் வீரன் அல்லவா, இந்நேரத்தில் காலை அசைத்தால் குருவின் தூக்கம் கலையும் என எண்ணினான். எவ்வளவு வலி நேர்ந்தாலும் பரவாயில்லை, இதை தான் பொறுத்து கொள்ள வேண்டும் என நினைத்தான். வண்டு துளைத்து மறுபக்கம் வெளிவந்ததும் துளைத்த துவாரத்தின் வழியாக இரத்தம் சீரிட்டு பாய்ந்தது. பாய்ந்த இரத்தம் படுத்திருந்த குருநாதருடைய முகத்திலே விழுந்தது. அவரது தூக்கம் கலைந்தது. திடுக்கிட்டு எழுந்தார் பரசுராமர். கால்வழியே இரத்தம் வருவதைக் கண்டு திகைத்த அவர் புரிந்து கொண்டார். ஒரு பிராமணனுக்கு இந்த வேதனையை தாங்குகின்ற சக்தி நிச்சயமாக இருக்காது. இது ஒரு சத்திரியனுடைய வேலை என்பதை புரிந்து கொண்டார். உடனே கர்ணனை பார்த்து கேட்டார், கர்ணா, உண்மை சொல்லு, நீ சத்திரியனா அல்லது பிராமணனா என்று. கர்ணனுக்கு இதற்கு மேல் பொய் சொல்ல வரவில்லை. சுவாமி, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் வில்வித்தை பயில வேண்டும் என்ற வெறியினாலே பொய் சொல்லி மாணவனாக சேர்ந்து கொண்டேன் என்று உண்மை கூறினான். பொய் சொல்லி யாராவது வித்தை கற்பார்களா என்று கூறிய அவர், கர்ணா, நான் உனக்கு சாபம் இடுகிறேன். நீ கற்ற வித்தைகள் எல்லாம் உனக்கு உற்ற நேரத்தில் மறந்து போய்விடும். இறுதி யுத்தத்தில் கர்ணனின் இறப்புக்கு இதுவும் ஒரு காரணம் என்று கூறலாம். கர்ணனது பொறுமையும் நல்லெண்ணமும் கடைசியில் அவனுக்கே சாபமாக மாறியது. ஒரு மனிதனை எப்பொழுதும் காப்பாற்றுபவர்கள் மாதா, பிதா, குரு, தெய்வம். இறுதியாக தெய்வம் காப்பாற்றியிருக்கலாம். ஆனால் தெய்வமாகிய கண்ணன் இறுதி யுத்தத்தில் வந்து, நீ செய்த தர்மங்கள் எல்லாம் எனக்கு கொடு என்று கூறி அவனை கொன்றுவிட்டு சென்றார். இதனாலேயே மாதா, பிதா, குரு, தெய்வம் அனைவராலும் வஞ்சிக்கப்பட்டவன் கர்ணன் என்று கூறுகின்றார்கள். கர்ணன் அந்த வில்வித்தை சபையிலே வந்து நின்ற பொழுது அர்ஜுனனுக்கு முகம் கருத்தது. தன்னை விட வில்வித்தையில் சிறந்தவனான கர்ணனை கண்டதும் அவனது முகம் வாடியது. இவனது அறைகூவலை கேட்டு பெரியவர்கள் கூப்பிட்டார்கள். இங்கே வந்து உனது வித்தையை காட்டு என்று கூறினார்கள். அர்ஜுனனுக்கு நிகராக வித்தை காட்ட முடியும் என கர்ணன் கூறினார். அப்பொழுது துரோணாச்சாரியார் செய்ய சொல்லி கூறினார். அர்ஜுனனுக்கு நிகராக அவன் செய்த அத்தனை வித்தைகளையும் கர்ணன் செய்து காட்டினான். துரியோதனன் கரகோஷம் தட்டி மகிழ்ந்தான். ஆஹா, அர்ஜுனனுக்கு நிகரானவன் நம் பக்கத்தில் ஒருவனும் இல்லை என்று நம்பினோமே, ஆனால் இங்கு ஒருத்தன் வந்து விட்டானே என்று. நாட்டு மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்த போது கர்ணன் அர்ஜுனனுக்கு அறைகூவல் விடுத்தான். அர்ஜுனா, நீ என்னோடு மல்யுத்தத்திற்கு வாராயா என்று. அப்பொழுது பெரியவர்கள் பார்த்தார்கள். அர்ஜுனனுடைய வீரத்தை காட்டுவதற்காக கூட்டப்பட்ட சபை அது. இவ்வாறு மூன்றாம் நபர் ஒருவர் வந்து நின்று வித்தை காட்டினால் தாம் கற்றுக் கொடுத்த வித்தைக்கு என்ன மதிப்பு என நினைத்தார் கிருபாச்சாரியார். துரோணாச்சாரியார் வாயடைத்து போய் நின்றார். அப்பொழுது கிருபாச்சாரியார்,
இதனை எப்படியாவது தடுக்க வேண்டும் என நினைத்தார். அப்பொழுது அவர் சபையில் எழும்பி கண்ணனை பார்த்து கேட்டார், சந்திர வம்சத்தில் பிறந்த அர்ஜுனனை மல்யுத்தத்திற்கு அழைக்கிறாயே, அதற்கு ஒரு தகுதி வேண்டாமா? நீ எக்குலத்தைச் சேர்ந்தவன் என்று கேட்டார். அரசகுமாரனுடன் மோதுவதானால் நீயும் ஒரு அரசகுமாரனாக இருக்க வேண்டும் என்று கூறினார். நீ எந்த நாட்டிற்கு அரசகுமாரன் என்று சொல்லிவிட்டு அவனுடன் மோது என்று கூறினார். அதுவரை நிமிர்ந்து நின்ற கர்ணனுடைய தலை தாமரைப்பூ கவிழ்வது போல கவிழ்ந்தது. இதனை பார்த்த கர்ணனின் வளர்ப்பு தந்தையாகிய தேரோட்டியாகிய அதிரதன் ஓடி வந்து கர்ணனை கட்டி தழுவிக்கொண்டான். இதனை பார்த்த கிருபாச்சாரியார் மிக்க ஆனந்தத்துடன், ஓ, நீ தேரோட்டியின் மகனா என்று கூறினார். அந்த மகாசபையில் கர்ணன் வாய் பேச முடியாது கூனி குறுகி நின்றான். வீரமும் தானமும் உச்சத்தில் இருந்தும் கர்ணன் வாழ்நாளில் அனைவராலும் கைவிடப்பட்டார். அரச சபையில் கூட அவமானம் மட்டுமே அவருக்கு கிடைத்தது. இதுவே கர்ணனின் மிகப்பெரிய பரிதாபம். அவரின் கதை இன்றும் நெஞ்சை நொறுக்கும் ஒன்று. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி.